நாம் ஒரு துதிப்பாடலோடு ஆண்டவருடைய திருமுகம் பிரவேசிக்கலாம். அவரை தொழுது கொள்ளுகிறார்கள், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவர்கள் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது அவரிடத்தில் நாங்கள் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். வாருங்கள், நாம் முழங்காற்படியிட்டு நம்முடைய ஆண்டவருடைய திருமுகம் நோக்கி பார்க்கலாம். அண்ட சராசரங்களை வார்த்தையினாலே உருவாக்கி, பூமியின் மண்ணினாலே எங்களையும் உருவாக்கி, உம்மை தொழுது சேவிக்கும்படியாக உம்முடைய ஜீவ சுவாசத்தை எங்களிலே ஊதி, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே உம்முடைய திருப்பாதம் வந்து உம்முடைய திருமுகம் நோக்கி பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதில்ல சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை துரிதமாய் கூட்டி சேர்ப்பீராக. இந்த தொழுகையின் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் தெய்வீக பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்வதாக. கர்த்தாவே, வருத்தங்களோடு, கண்ணீரோடு, வேதனைகளோடு, எல்லா விதமான பிரச்சனைகளோடும் வருகிற உடைய பிள்ளைகள் சமாதானமும் விடுதலையும் அவருடைய வாழ்விலே கேள்விகளுக்கு பதிலும் கொடுத்து எங்கள் பிள்ளைகளை நிறைவாக்கி அனுப்புவீராக. இங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர், உங்களுடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறீர். எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். உம்முடைய தெய்வீக வல்லமை நாடுகளை நிரப்பும். உம்முடைய மகிமையின் பிரவாகத்தினாலே இந்த இடம் முழுவதையும் கர்த்தர் மறைத்து உம்முடைய வல்லமை மகிமை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் திருவிருந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய ரத்தத்தையும் உட்கொண்டு இந்த இடத்தில் போகும்போது புதுபலன் பெற்றவர்களாய், ஆவியிலும் ஆத்மாவிலும் விடுதலை பெற்றவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்படியாய் கிருபைதார். உம்முடைய தயவுள்ள கரங்களிலே தொழுகை முழுவதையும் சமர்ப்பிக்கிறோம். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்ட நாம் அவரிடத்திலே தைரியமாக சேர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துகிற நேரம் இது. ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்விலே செய்திருக்கிறார். கடந்த ஒரு வாரமும் நீங்கள் கடந்து வந்த பாதையில் எல்லாம் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். இந்த நாளிலும் சுகமாக ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வந்து மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறாரே. நன்றியுள்ள இருதயம் நமக்கு வேண்டும்.
நமக்கு நல்ல குடும்ப உறவுகளை தந்து ஆண்டவர் இம்மட்டுமாய் நம்மை சேமமாய் பாதுகாத்து வருகிறாரே, அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் தந்திருக்க நல்ல வேலை வாய்ப்புகள், இவைகளுக்காக ஆசீர்வாதத்து நிறைவுகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சுதேஷ் மிஷனரி சங்கம், பேராயம், அதன் பணிகள், அதன் பணிவிடையாளர்களுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா விதமான ஊழியங்களுக்காகவும் நன்றி செலுத்த வேண்டிய நேரம் இது. எத்தனையோ பேர் இந்த நேரங்களிலே அவருடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்க முடியாதபடி எத்தனையோ சூழ்நிலைகளுக்குள்ளே கிடக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் நம்மை அவருடைய சமூகத்திலே சுகமாய் கூட்டி சேர்த்து அவரை தொழுது கொள்ளும்படியாக நமக்கு ஆண்டவர் தந்த சாக்கியத்தை நினைத்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கினையெல்லாம் நன்மைகளை நினைத்து என்று சொல்லக்கூடிய பாடலை நம் இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீர் என்று சொல்லி நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக ஒரு பாடலின் வாயிலாக அறிக்கையிடலாம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நன்றிகளுக்கு, நம்முடைய துதிகளுக்கு பாத்திரராய் அவர் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வேன். சர்வவல்லமையுள்ள கடவுளே, சர்வஜீவ தயாபிதாவே, அபாத்திராய் மத அடியாராக எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடு நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத அன்புக்காகவும் கிருபை நேசனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயம் உள்ளவர்களாயிருக்கும். எங்களை மது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும், எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும், தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாம். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த பரமண்டல ஜெபத்தை சொல்லலாம். பரமண்டல எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நாம் எழுந்து அமர்ந்து திருமறை பாடங்கள் வந்த பின் ஒன்றாக வாசிக்கலாம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை
கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 9 வரை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 9 வரை. அன்றியும் உங்களுக்கு ஆதியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார். அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் இவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே எமக்கு மகிமை உண்டாவதாக. கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி தூய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 13 முடிய. மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 13 முடிய. நற்செய்தி பகுதி வாசிக்கும் போது சபையார் எழுந்து நிற்கவும். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரே வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவன். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்வென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானார் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாதாக. நாம் முழங்காற்படியிட்டு இப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை வைக்கிற நேரம், மிகவும் விசேஷமான நேரம் இது. நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து எவைகளை கேட்க வேண்டும் என்று விரும்பி வந்தோமோ அவைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்ல வேண்டிய நேரம் இது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் வாயில் சொல் பிரபாவதற்கு முன்பே நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
நீங்கள் என் நாமத்தினாலே எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நேரம் எல்லாவற்றையும் வெளியே வைத்துவிட்டு, ஆண்டவரே, நீரும் நான் உம்மோடு பேசும்படியாக வந்திருக்கிறேன், உம்மிடத்தில் என் விண்ணப்பங்களை வைக்கும்படியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி உண்மையான மனதோடு நம்முடைய இருதயங்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை வைக்க வேண்டிய நேரம் இது. எனவே அந்த எல்லா பிரச்சனைகள் இருக்கிற எல்லாவற்றையும் தூர வைத்து விட்டு நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய சத்தங்கள், நம்முடைய இருதயங்கள் ஆண்டவருக்கு நேராக திறப்பதாக. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். அன்பின் பரமதந்தையே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே உடைய பிள்ளைகளாகி நாங்கள் இம்மட்டுமாய்மை பாடி உம்முடைய நாமத்தை நோக்கி பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த விலையேறப்பெற்ற தருணத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே இந்த வருடத்தின் 6 மாதங்களும் நாங்கள் செய்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் செய்து இந்த நாளிலும் நாங்கள் பெற வேண்டிய மீதியான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக உம்முடைய திருப்பாதம் வந்து திருமுகம் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னீர் அல்லவா? எங்கள் தேசத்திலே, எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே, இந்த எங்கள் திருச்சபையிலே யார் யாரெல்லாம் பாவத்தின் அடிமைத்தனமாகிய இந்த போதை வஸ்துகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டு கிடக்கிறார்களோ, எங்கள் பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே 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 விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீர் அல்லவா? எங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை தந்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கட்டப்பட்டு கிடக்கிற கட்டுகள், பிசாசின் கண்ணிகளிலிருந்து எங்கள் பிள்ளைகள் விடுதலை ஆகும்படியாய் கிருபை தருவீராக. எங்கள் திருச்சபையில் இந்த நேரத்தில் பலவீனத்தோடு, சுகவீனங்களோடு, வருத்தங்களோடு, கண்ணீரோடு வந்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக உம்முடைய தூய ஆவியானவர் இறங்கி வருவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு இப்பொழுது இந்த சபைக்குள்ளே ஊற்றப்படுவதாக. எல்லா பலவீனத்தின் ஆவிகளையும் நாங்கள் வானத்தில் பூமியில் சகல அதிகாரமுள்ள நாசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. உம்முடைய அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருடைய சரீரங்களையும் இதயங்களையும் ஆளுகை செய்வதாக. எல்லா பலவீனத்தின் ஆவிகளையும் நாங்கள் இயேசு நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறோம். விடுதலை உருவாகும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களிலே புதிதான வல்லமையும் புதிதான ஜீவனும் புதிதான அபிஷேகத்தை கொடுத்து எங்கள் பிள்ளைகள் நிறைவாய் வாழும்படியாய் இரக்கம் பாராட்டுவீராக. இந்த நாளிலே யுத்த மேகங்கள் தேசத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்கள் பிள்ளைகள் வெளிநாடுகளிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அவருடைய பாதுகாப்பு தருவீராக. நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்கள் பிள்ளைகள் மேல் வைக்கப்படுவதாக. இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் வெளியூர்களிலே, வெளி மாவட்டங்களிலே, வெளி மாநிலங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ எங்கள் பிள்ளைகளுடைய கை பிரயாசங்களை ஆசீர்வதித்து நிறைவாக்குவீராக. அந்தந்த இடங்களிலே காணப்படுகிற கால நிலைமைகள் ஒன்றும் எங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி உணவுகளை கண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. குடும்பத்தின் தேவைகளுக்காக போய் பிரயாசப்படுகிற எங்கள் பிள்ளைகளுக்கு பிரயாசத்தின் பலனை கர்த்தர் அளவில்லாமல் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்.
தனியார் துறைகளிலே, அரசாங்கத்திலே, கட்டுமான பணிகளிலே, நீதி பணிகளிலே, காவல் பணிகளிலே, மருத்துவ பணிகளிலே, விவசாய பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சொந்தமாக வாகனங்களை வைத்து ஓட்டுகிறவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் தருவீராக. சொந்தமாக கடைகளை வைத்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்வின் நிறைவுகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்கள் திருச்சபையிலே வந்து ஆராதிக்க முடியாதபடி தடையாய் கிடக்கிற எல்லா ஜனங்களுடைய தடைகளை நீக்கி தூய ஆவியானவர் வீடுகளுக்குள்ளே இறங்குவீராக. உம்முடைய தேவாலயத்திலே வந்து உம்மை ஆராதித்து ஆசீர்வாதத்தின் நிறைவை பெறும்படியாய் கிருபை தருவீராக. எல்லா தடைகளும் நீக்கி போடுகிற தூய ஆவியானவர் வல்லமை இந்த இடங்களை ஆளுகை செய்வதாக. எங்கள் குடும்பங்களுக்குள்ளே இறங்கிக்கிறே நடப்பிப்பதாக. பலவீனமாயிருக்கிற எல்லா சரீரங்களிலும் உம்முடைய அதிசயமான வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவமனையிலே கிடக்கிற எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எங்கள் பிள்ளைகளுக்கு தீவிரமான விடுதலை கொடுத்து கர்த்தாவே ஆலயத்திலே வந்து பணிந்து தொழுதும்படியாய் கிருபை தாரும். இந்த நாட்களிலும் வேலை பணிகளிலும் வேலைகளுக்காக போயிருக்கிற எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த ஓய்வு நாளிலும் வேலை செய்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஓய்வு நாளிலே எங்கள் பிள்ளைகளுடைய ஆலயத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ளும்படியான வாய்ப்புகளை உருவாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. யார் யாரெல்லாம் இந்த நேரங்களிலே எங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணைக்காக கர்த்தாவே இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. துணைகளை பெற்று பிரச்சனைகளோடு இருக்கிற எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணத்தில் இணைக்கப்பட்டு அநேக வருடங்களாக குழந்தை செல்லும் இல்லை என்று இயங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிற கர்த்தாவே விபத்துக்கள், தற்கொலை நாவிகள், கொலைவரையின் நாவிகள் தேசத்தை விட்டு அகன்று போகும்படியாய் கிருபை தாரும். உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு தருவீராக. உன் வழிகளில் எல்லாம் என்னை காக்கும்படி உனக்காக தம்மை தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னீர். எங்கள் பிள்ளைகளை சேமமாய் பாதுகாத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்களுடைய திருச்சபையிலே திருமறை பள்ளி, பக்தி முயற்சி சங்கம், பெண்கள் சங்கம் இவைகளை ஆசீர்வதிப்பீராக. அந்த பணிகளை செய்கிற நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. எங்கள் கர்த்தாவே தேவைகள் செயற்குழு உறுப்பை கர்த்தர் ஆசீர்வதியும். சங்கத்தில் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கடமைகளோடு கூட இருப்பதாக. ஒலிபெருப்பியை கர்த்தாவே இயக்கிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைக்கு தேவையான பலனை, ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தருவீராக. உம்முடைய பிள்ளை சேமமாய் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்மையானவைகளை கொடும், பூரணமான ஈவுகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையில ஒவ்வொரு பணிவிடையாளர்களையும் உம்முடைய கரங்களிலே தருகிறோம். நிறைவான ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்கும்படியாய் கிருபை தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளிலே திருவிருந்தாரா நடத்தும்படியாக வந்திருக்கிற தேவதாசனை ஆசீர்வதி. நம்முடைய பிள்ளைக்கு தேவையான சுகமலன் ஆரோக்கியத்தை தருவீராக. கொடுத்திருக்கிற குடும்பத்தை ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளோடு ஒளி வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் இரக்கம் பாராட்டும். நல்ல சுகமலன் ஆரோக்கியத்தோடு உம்முடைய பணியை செய்யும்படியாக உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மையான எங்கள் பூரணமான வரங்களை எங்களுக்கு தந்து நிறைவாக்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இறைமைந்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எழுத்து நின்று நம்முடைய விசுவாச கீதங்களிலே 44வது பாடலின் 2 சரணங்களை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். விசுவாச கீதங்களிலே 44வது பாடல்.